கையை தட்டி அந்நிய பாஷை பேசுறாங்க. அந்நிய பாஷை பேசுறதுக்கு அப்புறம் தான் உழுவுறாங்க. இப்போ நம்ம அந்நிய பாஷை பேசும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறோம், இவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க, அதனாலதான் இவங்க கையை தட்டி அந்நிய பாஷையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இதுவும் ஒரு தவறான ஒரு பார்வை. அந்நிய பாஷை பேசுறதுன்னா இவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ கவனிங்க, இப்போ இது ஒருவேளை உண்மை என்றால், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நம்ம அந்நிய பாஷை பேசணும் அப்படி என்றால், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல நாம படிச்சோம், எல்லோருக்கும் குணமாக்குற வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல. எல்லாரும் அற்புதம் செய்யக்கூடியவர்களா? இல்லை. எல்லாரும் அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களா? இல்லை. வசனமே பவுல் தெளிவா சொல்றாரு, எல்லாருமே அந்நிய பாஷை பேசுறது அந்த வரம் கொடுக்கப்படல. சோ இப்படி இருக்க எல்லாருக்குமே இப்ப இந்த அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்படல. அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் வந்து அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்நிய பாஷை பேச முடியாத அந்த வரம் கொடுக்கப்படாத ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவில்லையா? இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புறது தான் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல். அதாவது நான் உதாரணமாவே சொல்லும் போது தான் நமக்கு அது புரியும். என்னதுன்னா, நம்ம நின்றுட்டு கையை தட்டும் பொழுது அது என்ன நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது அப்படின்னா, ஏதோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அதிகமா நமக்குள்ளாக வராரு 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 ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறம் கீழே விழுகிறோம். அப்போ இது பார்க்கும் பொழுது என்ன ஒரு பார்வை நமக்கு கொடுக்குது அப்படின்னா, நாம வந்து பரிசுத்த ஆவியானவர் அதிகமா பெற மாதிரி நமக்கு இந்த பார்வை நமக்கு தெரியுது இல்லையா? புரியுதுங்களா நான் சொல்றது? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுதல்னா ஏதோ நாம பரிசுத்த ஆவியானவரை அதிகமா பெறுவது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதல் இல்ல. மாறாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பணும். நாம அவர்கிட்ட சரண்டர் ஆகிறது தான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுதல், கண்ட்ரோல் பண்ணப்படுதல். நாம அவரை பெறுவது கிடையாது. இப்ப புரியுதுங்களா? கண்ட்ரோல் அப்படின்னா அவர்கிட்ட நாம போறோம், அவர்கிட்ட நாம போய் சரண்டர் ஆகிறோம், அவர்கிட்ட நாம போய் கண்ட்ரோல் படுத்தப்படுறோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுதல்.